அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி ஷார்ட்ஸ் போடாமல் சரி வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பிளாக் வீடியோ தான் இன்றைக்கி போடுறேனே. சரி வீக்லி இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் போடணும்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது டைமே செட் ஆகலை. சரி இந்த வீடியோவாவது ஃபுல்லாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் எடுத்தேன். இன்றைக்கி அமாவாசைன்றனால நேற்று நைட்டே அடுப்பெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன்னா பூக்காரமாக காலையில் தான் பூ எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் நைட்டு பூ வாங்கலாம், அதனால காலையில் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் வாங்கினேன்னா பூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி நான் பூக்காரம்மாக்கும் இப்போ காப்பி போட்டு கொடுத்து அவங்க குடிச்சிட்டு கிளம்புனதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் உட்காந்து சாமிக்கு பூவெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து துணி துவச்சிக்கிட்டே கொஞ்சம் சமையல் வேலையும் பார்த்துட்டு மற்ற வேலைகளும் பார்த்துட்டு இருந்தேன். துணி வேறு ரொம்ப அதிகமாக சேர்ந்துருச்சா. போன வாரம் வந்து மாமியாருக்கு தவசமையா, அதனால் போன வாரம் துணி துவைக்கவே இல்லை. அப்புறம் திங்கக்கிழமை துவைச்சேன்னா அதுக்கப்புறம் துவைக்கவே இல்லை. அப்புறம் துணியெல்லாம் நிறையா சேர்ந்துச்சு. அதனால் நேற்று நைட்டு ஒரு ட்ரிப்பு போட்டு காலையில் ஒரு ட்ரிப்பு போட்டு எல்லா துணியும் துவைச்சி முடிச்சாச்சு ஒரு வழியாக. ஹஸ்பண்ட் சாமிக்கெல்லாம் பூ போட்டு நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டாங்க. பக்கத்து வீட்டு குட்டிங்க வந்து இன்றைக்கி சர்ச்சு இல்லையா, அதனால் சர்ச்சுக்கு கிளம்புனாங்க. 2 பேரும் கேப் போட்டு ஷூ கேப் எல்லாம் போட்டு ரொம்ப க்யூட்டாக 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் வந்து எப்சிபா மேரி, ஒருத்தவங்க கெட்சியால் மேரி. ஒருத்தர் வந்து அவங்க அம்மா கூட கிளம்புனாங்க, பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு அவங்க அப்பா கூட கிளம்புனாங்க. இன்றைக்கி அமாவாசைக்கு அவுத்திக்கிற கொடுத்ததுக்காக ஹஸ்பண்ட் டிஃபன் வாங்க போனாங்களா, சரி கொடுத்துட்டு வந்துட சொல்லி கையோடு கொடுத்துட்டேன். நம்ம 2வது குட்டியாக அவங்க அப்பா கூட கிளம்பி போயிட்டாங்க. பாய் சொல்லிவிட்டு அழகாக க்யூட்டாக ஃப்ளைன் கிஸ் கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் டிஃபன் வாங்கி வரேன்னு போயிட்டாங்களா. அவங்க வரத்துக்குள்ளே நானும் கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்க வந்ததுமே 2 பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. நான் வந்து ஆப்பம் கேட்டிருந்தேன், ஆப்ப கடை இல்லை. சரி இட்லி வாங்கிட்டு வைப்பானா, இட்லியும் இல்லை, பூரி தான் இருக்குது. நாங்கள் சரி ஓகே எனக்கு ஒரே ஒரு பூரி போதும்னு பார்த்தா அவங்க 2 பூரி வச்சாங்க. எனக்கு வேண்டவே வேண்டான்னு. அப்புறம் 1.5 சாப்பிடு, அதுக்கப்புறம் என்ன ஆகுறது உடம்பு அப்படின்னாங்க. ஒரு வழியாக டிஃபன் முடிச்சுட்டு ஹஸ்பண்டும் டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு நான் வந்து நேற்று நைட்டு துவைச்ச துணியில் கொஞ்சம் துணி காயாமல் இருந்தது, அதனால் இடம் பத்தலை. இன்னைக்கு காலை துவைச்ச துணி சரி மாடியில் கொண்டு போய் காய வைக்கலான்னு சொல்லிட்டு மாடியில் கொண்டு போய் காய வைக்க போயிட்டேன். மாடியில் போகும்போது இந்த பூவெல்லாம் அழகாக இருந்தது, கிட்ட பார்க்குற மாதிரி இருந்தது. பார்க் ஃபுல்லாமே இந்த எல்லோ கலர் பூ, இந்த வெள்ளை கலர் பூ தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். மாடியில் ஒரு வழியாக துணி எல்லாத்தையும் காய வச்சுட்டு பக்கத்து மேல் வீட்டாக்கா ஊருக்கு போயிருக்காங்களா, அதனால் அவங்க செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணுமா. அப்போ அவங்க தக்காளி செடி வச்சுருந்தாங்க. அந்த தக்காளியில் 2 தக்காளி பழுத்து இருந்தது. புதினா செடி அழகாக இருந்தது, முருங்கைக்கீரை எல்லாம் சூப்பராக இருந்தது. 2 தக்காளி, ஒன்று சிவப்பாக இருந்தது, ஒன்று மஞ்சளாக இருந்தது. ரொம்ப அழகாக இருக்குல்ல தக்காளி, சூப்பராக இருந்தது. அப்புறம் துணியெல்லாம் காய வச்சுட்டு கீழே வந்து சமையலுக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் 12 மணிக்கெலாம் வந்துடுவேன். நாங்கள் கடைசியில் பார்த்தா அவங்க வந்த டைம் வேறு. வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். சண்டே வந்து இன்றைக்கி அம்மாவாசைன்றனால நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜு தான். மதியானத்துக்கு வந்து சாப்பாடு முருங்கைக்காய் சாம்பார், சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பீன்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தால் கேரட் நிறைய இருந்தது, அதனால் கலர் இப்படி இருக்கும். பீன்ஸ் கேரட் பொரியல் தேங்காய் திருக்கி போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அம்மாவாசைன்றனால வாழைக்காவும் வறுத்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஆசைப்பட்டு கேட்டாங்க, இன்றைக்கி லீவ் இருந்தானே அதனால் எனக்கு பாயசம் வச்சு கொடுங்க சரின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் சிறுபருப்பு பாயசம்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால் சிறுபருப்பு பாயசம் வச்சுட்டேன். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல், அம்மாவாசை சண்டே ஸ்பெஷல். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வரதுக்கு லேட் ஆகுற மாதிரி இந்த சரின்னு சொல்லிட்டு நானே சாப்பாடு போட்டு சாமியாண்ட வச்சு கும்பிட்டுட்டு காக்கா கொண்டு போய் வச்சுட்டேன். வீட்டில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியில் வாங்கி ஒரு 1 வீக் ஆயிடுச்சா, சரி அப்படியே விட்டால் கெட்டு போய்டும்னு சொல்லிட்டு டிவி பார்த்திங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சா துவையல் அரைக்கலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. எத்தனை மணிக்குன்னா மணி 2:45 வந்தாங்க. வரும்போதே கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் சமையலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னடா உருண்டையாக இருக்குன்னு பார்த்தா தர்பூசணி. சரின்னு எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பீன்ஸ் கேரட் பொரியல் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. வாழைக்காய் தான் கொஞ்சம் காரமாச்சு. வரும்போதே கொஞ்சம் சிப்ஸும் எனக்கு பிடிச்ச அது என்ன ஸ்வீட் பப்ஸும் வாங்கி வந்தாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸ்வீட் பப்ஸு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் தட்டில் போட்டு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக சாப்பிட்டாங்க. அது பீன்ஸ் கேரட் பொரியலாக அதுவும் தேங்காய் வர அரைச்சி ஊற்றி வச்சுருக்கணும், இன்னும் டேஸ்ட்டாக உட்காந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டுக்கும் லஞ்ச் வேணும்னு காலையிலே சொல்லிட்டாங்களா, சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கும் லஞ்ச் எல்லாத்தையுமே கட்டிக்கிட்டு எடுத்து வச்சுட்டு நானும் சாப்பிட உட்காந்துட்டேன். அவங்க ஃப்ரெண்டுக்கும் சாம்பார் சாப்பாடு, அதுக்கப்புறம் பொரியல் வறுவல், அதுக்கப்புறம் பாயாசம் தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நான் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காங்க, இல்லை நானும் வீட்டில் இருக்கேன், இல்லை அவங்க மதியானம் வந்து சாப்பிட்றேன் அப்படின்ட்டாங்கனாலே அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி எத்தனை மணியாக இருந்தாலும் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சேர்ந்து தான் சாப்பிடுவோம் 2 பேருமே. இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாங்கி வந்த தர்பூசணியை கட் பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லான்ட்டு உட்காந்து. இப்போ வர தர்பூசணிலாம் தித்திப்பாகவே இருக்க மாட்டேது, சல்லுன்னு தான் இருக்குது. முன்னெல்லாம் தர்பூசணினா அவ்வளோ தித்திப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ வெறும் சரி தண்ணி காய் மழை இந்த வெய்ய காலத்துக்கு சாப்பிடணுமேன்ற ஒரு காரணத்துக்காக சாப்பிட்றோமே தவிர மற்றபடி டேஸ்ட்டே இல்லை, சல்லுன்னு இருந்தது. இப்போது இந்த வாட்டி இந்த வருஷம் கொஞ்சம் நிறையா தான் தர்பூசணி வாங்கி சாப்பிட்டோம், ஆனால் டேஸ்ட்டே இல்லை, சல்லுன்னு இருந்தது.
ஹஸ்பண்டும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு நானும் கட் பண்ணி சாப்பிட்டோமா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் குட்டி தூக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் படுத்துன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு 4:15க்கு எழுந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. அவங்கள வழி அனுப்பிச்சு நம்ம தூங்கலாம்னு சொல்லிட்டு நான் போய் படுத்தேன். கடைசியில் எனக்கு தூக்கமும் வரல, ஒன்றும் வரல. அப்படி இப்படின்னு பரண்டுகிருந்து படுத்து ஒரு 20 நிமிஷம் கிட்ட தூங்கி இருப்பேன், அவ்வளோதான். சரியான வெயில். அவங்க கிளம்பும்போது மணி 4:15க்கெலாம் கிளம்புனாங்க. ஆனால் அப்படின்னு தான் வெயில் பார்த்தீங்களா எப்படி சுரில்னு அடிக்குது. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு விளக்கி ரெஃப்ரெஷ் ஆகி விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன்னா சரி செய்யலான்னு க்ளீன் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். டிவியை பார்த்துங்க. இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.